வணக்கம். உணவே மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றது தான். அதாவது சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களே வச்சு நம்மளுடைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாபிக் நான் கொண்டு வந்ததுக்கு ரீசனே நிறைய பேர் மருந்துலாம் என்னால் போய் தேட முடியாது, எந்த நாட்டு மருந்து கடையில் என்னால் தேட முடியாது நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடியது, பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரை எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். பால் ஒரு அரை கிளாஸோ இல்லை ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. மாம்பழம் தான் முக்கியமே. ஏன்னா இது இப்போ இந்த சிம்பிளாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மாம்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மாம்பழம் அப்படின்னாலே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதோட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால் பேடான்னு சொல்லுவோம், அந்த பால் கோவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது பால் ஹல்வா கிடையாது. பால் ஹல்வா வாங்கினீங்கன்னா எண்ணெயாக இருக்கும், நெய் நிறையா ஊற்றி எண்ணெய் மாதிரி இருக்கும். அது கிடையாது. பால் பேடா பால் கோவான்னு சொல்லுவாங்க. இறுக்கமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பால் கோவா வாங்கியிருக்கேன். பக்கத்தில் இது எல்லாமே பலசர கடையில் கிடைக்கக்கூடியது தான். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேக்கரி கடையில் போய் எடுத்துக்கோங்க. சுகர் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் சுகரோட கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் அதிகமாக அவங்க விரும்பி எடுத்துக்குவாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு அதிகமாக சுகர் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா பால் கோவாலேயே கிட்டத்தட்ட நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு கிடச்சிரும். மாம்பழம் நல்லா இது உங்களுக்கு பழமாக இருந்துச்சுன்னா அதுலேயே நல்லா இனிப்பு கிடச்சிரும். பால் இந்த ரெண்டோட காம்பினேஷன் பண்ணும்போதும் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மூணுமே எடுத்துக்கும் போது, அதாவது நிறைய பேர் கேட்பாங்க மாம்பழம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, இதை எடுத்துக்கிட்டா நமக்கு இது ஆகாதான்னு. அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் பால். அதனால் பயப்பட வேண்டாம். பால்கோவாவும் சொல்ல வேண்டாம், இதுவும் பாலால் செய்யக்கூடிய விஷயம்தான். அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் டெய்லி ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கனாலே போதும். சாதாரணமாகவே 3-5 கிலோ ரொம்ப நல்லா ஈஸியாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ஏன்னா மாம்பழம் சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த மாம்பழத்தோட பால்கோவாவும் பாலும் எல்லாம் சேரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது குடிக்கும்போது ரொம்ப டைட் மோஷன் போகுது, எனக்கு என்னால் ஃப்ரீயாகவே போக முடியல அப்படின்றவங்களுக்கு வயிறு ரொம்ப க்ளீன் பண்ணி விட்டுரும். அதனால் இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோட உங்களுக்கு ஃப்ரீ மோஷனும் போகும். பயப்பட வேண்டாம், 1-2 முறை போகும். நார்மலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு முறை தான் போகுது அப்படின்றவங்களுக்கு 2 முறை போகும். நீங்கள் இதை டெய்லி எடுத்துக்கும் போது நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாம்பழம் எடுத்துக்கோங்க, 2 மாம்பழம் போதும். பால் ஒரு அரை கிளாஸு, அதாவது 100-150 ml வரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை சுகர் வேணும்னா எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவு போதும். வேண்டாம், டேஸ்ட்டு அதிகமாக வேணால் எடுத்துக்கலாம். பால்கோவாங்க, இது மில்க் பேடான்னு சொல்லுவோம். இது நம்ம பேக்கரி கடையில் அப்படி இல்லைனாக்கா நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் இல்லை பால் பண்ணையில் எங்கே போனாலுமே இந்த பால்கோவா கிடைக்கும். ஸோ பால்கோவா எடுத்துக்கோங்க, பால் அல்வா வேண்டாம், பால்கோவா. இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மாம்பழம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தோல் விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 100 ml அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். நம்ம அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகரு. பால்கோவா, நமக்கு அந்த பால்கோவாவுடைய டேஸ்ட்டும் மாம்பழமும் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம். அந்த பேக் 50 கிராம் பேக்கு. ஸோ 50 கிராம் அளவுக்கு நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஜூஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். சரி, இப்போ அந்த எப்படி பண்ணக்கூடியது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நான் ஜூஸ் ரெடி. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஐஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டாகவும் கிடைக்குமோ நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். நான் ரெடி பண்ணிட்டேன். இது நீங்களும் சாப்பிடலாம், வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. வெயிட்டு சாதாரணமாகவே 3லேருந்து 5 கிலோ ஏறுங்க. இதுக்காக நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. டைட் மோஷன் போகிறவங்களுக்கு, டிசென்ட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைட்டமின் சி அதிகமாக கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து வயிறும் சுத்தமாயிரும். குடிக்கிறதுக்கு ஒரு டேஸ்டான ரெசிபியும் கிடச்சிருச்சு. வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.